நமக்காய் ஜீவனை தந்த அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லென்த் நாட்கள் ஆரம்பமாயிடுச்சு. பலரும் பல விதங்கள்ல இந்த நாட்கள் அனுசரிப்பீங்க. இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணங்களை தியானிப்பீங்க. அதிலும் இந்த நாட்கள்ல அநேகர் அதிகமா உபவாசிப்பீங்க, அப்படிதானே? பரிசுத்த வேதாகமம் உபவாசத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 58 அதிகாரம் 5 மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாச நாள் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாருங்க. நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒடுக்குறது உபவாசம் இல்லைன்னா அப்ப எது உபவாசம்? தேவன் எதிர்பார்க்கிற உபவாசம் எப்படிப்பட்டது? அதையும் இதே ஏசாயா 58 அதிகாரம் 6-7 நம்மளால பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நமக்குன்னு சுயமா வாழாம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம்னு வேதம் சொல்லுதுங்க. இப்படி உபவாசிக்கும் போது தேவன் பல நன்மைகளையும் வாக்கு பண்றாருங்க. ஏசாயா 58 அதிகாரம் 8-12 வரை உள்ள வசனங்கள்ல நம்மளால அதை பார்க்க முடியும். அதுல சில ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், உன்னை நடத்துவார், உன்னை திருப்தியாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் பாத்தீங்களா? கேட்க கேட்க ரொம்ப ஆசையா இருக்குல்ல? இந்த தவ காலத்துல நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. வேற ஒரு வேத தியானத்தோட நாளை சந்திப்போம். God bless you.